நன்றி ஆண்டவரே. Glory to God. Glory. பாடுவே இயேசுவின் புகழ் ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை பாடுவேன்.
நினைவாக இருக்கிறார். ஆமென். நீதிமான் இவர் மறக்கிறதில்லை. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை மறக்கிறதில்லை. கர்த்தருக்கு பயந்து ஆமென் அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களை ஆண்டவர் மறந்து விடுகிறதே இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவரை வெளிப்படும்படியாய் உம்முடைய ஜனத்தை உம்முடைய சித்தத்தில் ஆண்டவரை வழிநடத்தும்படியாக உம்முடைய மகிமை உம்முடைய வார்த்தை வெளிப்படும்படியாக கெஞ்சுகிறேன். தேவரீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைக்கு நேராய் திருப்புவோம். நேற்றும் உபவாச ஜெபம் இருந்து மன்றாடி ஜெபம் பண்ண சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாரப்படுத்தினார். அதிகமாக இன்னும் கூட ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருப்பாங்க. அவர்களுக்கு திருமணம் ஏற்ற வேளையில் செய்து வைக்கணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் நீங்கள் அக்கறைப்படணும். சில நேரங்களில் நான் சொல்கிறது உண்டு, எப்போதுமே ஒரு 25 வயசு தாண்டும் போதே கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாத்திரணும். சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய பாட்டு பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா என்ன 40 வயசில் கட்டினாரு, இப்போ என்ன உனக்கு அவசரம், இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ உள்ள காலம் இல்லை. சொல்லுங்க. ஆமென். வீட்டை பிடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ செல்ஃபோனில் வர வேண்டாதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிற காலம். ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே தெரிய வேண்டியதை. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன். கனடாவிலேருந்து இந்தியர்கள் 1.5 லட்சம் பேர் இந்தியாவுக்கு வந்துட்டான். ஏன்னா அவனுடைய பாடத்திட்டம் பாலியல் கல்வியை புகுத்துறேன் அப்படிங்கிறான். ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் தெரிய வேண்டியது சின்ன பிள்ளைக்கெல்லாம் தெரியுது. அந்தளவுக்கு அவன் கல்வி திட்டம் வந்துருச்சு. ஆகவே நாங்கள் மூட்டையை கட்டிட்டு 1.5 லட்சம் பேர் கனடாவிலேருந்து வந்துட்டோங்கிறாங்க. இந்தியாவுக்கே வந்துட்டோம். பயங்கர விலைவாசி, தாக்கு பிடிக்க முடியல, பயங்கர விலை, ஏகப்பட்ட பிரச்சனை, வந்துட்டோங்கிறான். சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் இன்னும் பழைய பஞ்சாங்கம்லாம் பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. 25 வயசு அதுக்கு மேலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. ஆமென். திருமணத்துக்கு மும்மரமாக நல்ல ஆவிக்குரிய பெண்ணை மாப்பிள்ளையை திருமணம் தேடுங்க. ஸ்தோத்திரம். அதுக்காக அணுகணும்னாலும் என்னை அணுகுங்க. நிறைய வெப்சைட் இருக்குது. ஆவிக்குரிய பாஸ்டர்கள் நிறைய அது பொண்ணு மாப்பிள்ளை நடத்துகிறாங்க. ஆனால் என்ன செய்கிறது, சிலர் நம்ம ஒன்று நடத்துகிறோம், கிறிஸ்டியன் ஃப்ரீ மேட்ரிமோனி நிறைய பேர் அதில் போடுறாங்க. புரோக்கர்கள் இதுவே பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆளுக்கு 5000 ரூபா அப்படிலாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சென்னை இந்த மாதிரி இடங்களில் நம்ம அனுப்பினா நம்பரை மறைச்சிருவாங்க. அவங்க நம்பரே தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தொலைது 5000னாலும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. ஆமென். அவர் ராத்திரி போல் அதை நடத்துகிறார். தொலைஞ்சு போட்டோம், அதை வச்சு அவர் சம்பாதிக்கிறார். அவருக்கு தான் சபை இல்லையே, அவர் புரோக்கராகவே மாறிட்டார். பேருக்கு பாஸ்டர்னு போட்டிருப்பார். அது பாஸ்டர் லிஸ்ட்டில் நான் சேர்க்கறதில்ல. புரோக்கராகவே இருந்து தொலைஞ்சிட்டு போட்டோம். 5000 ரூபா தொலைது, 3000 ரூபா தொலைந்து கட்டிருங்க. அவர் உங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பிட்டு பாரு. என்ற 2 லிஸ்ட் இருக்குது. 37 வயசில் மாப்பிள்ளை, 30 வயசுக்கு மேலே பெண்கள் லிஸ்ட்டு கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்குது. நான் தொட்டால் செல்ஃபோன் நிறைஞ்சிரும்னு இப்போ நான் தொடரதே இல்லை. பாஸ்டருங்கனால எனக்கு ஃப்ரீனா என்ன, சபைக்கு மக்களுக்கு பார்த்து சொல்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. 37 வயசு 38 வயசுல எல்லாம் கல்யாணமே ஆகலை. ஆகாதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆகாதுக்கு சொல்லுங்க. ஆமென். ஆகாதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எல்லாம் யாருன்னு சொன்னால் எல்லாம் வேலை தான் பார்க்குது. எல்லாமே 1.5 லட்சம் 1 லட்சம் யாரும் சும்மா இல்லை. 1.5 லட்சம் 1 லட்சம் பெண்கள். அது பூரா 2 லட்சம் ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கு. 40 வயசு ஆயிடுது. இவங்க இங்கே தான் படிக்கவே மாட்டானே நம்ம பயிலுக்கு. இவனுக்கு எப்படி 2 லட்சம் கிடைக்கும்? படித்து எங்கே முன்னேறி போகிறான். முன்னேறி பொம்பளை பூரா ஐடிக்கு போயிடுது. 1.5 லட்சம் 1.25 லட்சம் 2 லட்சம் ஹெச்ஆர் மேனேஜர் ஏதோ யாரை போட்டிருந்தாலும் ஹெச்ஆர் மேனேஜர் என்னத்தையும் ஒன்று போட்டிருக்குங்க. அது 2 லட்சம் ரூபா மாப்பிள்ளைக்கு வர்றதுக்குள்ளே அது என்ன ஆகுமோ தெரியல, என்னைக்கு வர்றதோ தெரியல. பல பிரச்சனைகள் இருக்குது. சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். குறைந்தபட்சம் கர்த்தருடைய மக்கள் ஒரு 25 வயசுக்கு மேலே சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பாருங்கள். பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்லுங்கள், பாஸ்டர் இப்படி செய்யணும், வயசாயிருச்சு பாருங்கள், அதுக்கு என்ன செய்வோன்னு கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம அதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கணும். எனக்கும் பாரம் இருக்குது. நானும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அநேக திருமணத்துக்கு தடை, மாப்பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லை. முதல்ல கேட்குறதே மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாருன்னு தான் கேட்பான் பொண்ணு வீட்டில். கேட்குறீங்களா? சொல்லுங்க. ஆமே. ஆமாம். ஒரு ஜோக்கு கூட எனக்கு ஞாபகம் வருது. அப்பாவுக்கு உதவியாக இருக்கார், தகப்பனாருக்கு மகன் உதவியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னானா. இப்போ ரொம்ப பொறுப்பானவனாக இருப்பான் போட்டிருக்கேன். தகப்பனுக்கு இந்த காலத்தில் யார் உதவியாக இருக்கா அப்படின்னா கேட்டிருக்காங்க. அப்போ தகப்பனார் என்ன செய்கிறார்? பெரிய பிஸ்னஸ் எதுவும் வச்சுருப்பாரோ, தகப்பனுக்கு உதவியாக இருந்து வரவு செலவு பார்க்குறாரோன்னு கேட்டால் இல்லை, தகப்பன் சும்மா தான் இருக்கார். இது பழைய கால ஜோக்கு, என் கால ஜோக்கு. சும்மா இருக்க தகப்பனாருக்கு இவன் உதவியாக இருக்கான்னா இவன் பேர்பட்டவனாக இருப்பான். நீங்கள் சிரித்தாலும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறணும். பொண்ணு வீட்டுக்கு போகும்போது கேள்வி மாப்பிள்ளை என்ன செய்கிறார். மாப்பிள்ளை அதுக்கு நீங்கள் பதிலோடு போகணும். 20,000 சம்பாதிக்கிறார், 25,000 பெரிய இது இல்லைன்னா எதையோ ஒரு வேலையை செய்யுங்க. பொண்ணு வீட்டில் பைக் வாங்கி தருவாரெலாம் உட்காந்துக்கிட்டு இருக்காதே, அதெல்லாம் அருவருப்பான விஷயம். கொடுத்தா வாங்கிக்க. நான் வாங்கலை, அப்படி எனக்கு வேணும் தான். சொல்லுங்காமே. கல்யாணம் ஆனாலும் பழைய பைக்கு கடமடை பைக்கே தான் ஓட்டுவேன். இன்னமும் இப்படி தான். எனக்கு கடமடை பைக்குகளை ஓட்டிகிட்டே போவேன். பழைய குடை வச்சுருப்பேன். எனக்கு கடன் ஆகாத நிறைய கொள்கைகளை நான் வச்சுருந்தேன். எல்லோரும் நம்மளை மதிக்கணும், நம்மளை அப்படி அவன் மதித்து என்ன செய்ய போகுது? போலி மதிப்பு. அவர் பழைய குடை வச்சுருப்பார், பழைய வண்டி வச்சுருப்பார், கடன் கப்பி வாங்க மாட்டார். அவர் உள்ளதை வச்சு ஊறுகாயும் கஞ்சியும் சாப்பிட்டு வெள்ளச்சட்டையோட ஒளியும் செய்வார். போதும் எனக்கு அந்த பேர். பிறர் மதிக்கிறனால எனக்கு என்ன வரப்போகுது? சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். பொண்ணு வீட்டு ஹீரோ கொண்டாவலமா பொண்ணை கூட்டிகிட்டு போகிறல எனக்கு என்ன பெருமை இருக்குது? அவன் கொடுத்த வண்டியில் பொண்ணை ஏற்றிட்டு போகிறல என்ன இருக்குது? நான் சம்பாரிச்சில் வாங்கணும். சொல்லுங்காமே.
உண்மையான விசுவாசம் ஆபிரகாமுடைய விசுவாசம் அதுதான். மூட்டையை கொண்டு கொட்டிட்டு பொண்ணு கொட்டிட்டு வந்தான். கொண்டு போ, ஒட்டகத்தில் அள்ளிட்டு போ, நமக்கு உருப்படியான பொண்ணு வந்தா சரி. இதெல்லாம் என்ன செய்யும்? சாப்பிட போகிறோம் வெள்ளியும் பொண்ணும், சாக்கில் அள்ளிட்டு போ, கொட்டிட்டு சொல்லுங்க ஆமே. திங்க முடியாத அளவுக்கு இங்கே கிடக்கு ஆபிரகாமுடைய வீட்டில் வெள்ளியும் பொண்ணும் கொட்டி கிடக்கு. சீமானா இருந்தான். ஆபிரகாம்கிட்ட போய் பரலோகத்தில் கேட்டால் தான் தெரியும், ஒரு குட்டி போட்டதெல்லாம் 3 குட்டி அடிச்சு விட்டுருக்கும், கொட்டிருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு குட்டி போடுற ஆடு 3-4 போட்டுச்சுன்னா என்னத்துக்காகும்? சொல்லுங்க ஆமே. வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தான். அள்ளிட்டு போ, மூட்டையில் தூக்கிட்டு போ, உருப்படியான பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வா, கொண்டுட்டு வா என் மகனுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. பொண்ணு வீட்டில் ஹீரோ கொண்ட கன்றாவி, இன்னத்துக்கு கர்மம். அதுக்கு முன்னாடி சம்பாதிச்சிரு. ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சொல்லுங்க ஆமே. என்ன கொத்தனார் வேலைக்கு 1200 கொடுத்துட்டு இருக்கிறான். என்ன பாஸ்டர் பிரசங்கத்தை விட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களே, வாழ்க்கை தேவையானது சொல்லணுமா இல்லையா? 1200 கொடுக்குறாங்க கொத்தனார் வேலைக்கு. இந்த மகன்கிட்ட சொல்லியிருந்தேன் போன தடவை பெங்களூர் போகும்போது, ஏதாவது ஒரு கொத்தனார் வேலையை படிச்சுக்க, அவசரத்துக்கு உதவி செய்யும். கொத்தனார் வேலை சுத்தமாக தூக்கு விட்டு கட்டி பூச தெரியும் போய் நின்னா 1200. சாரத்தில் ஏறி வேலை செஞ்சா 1500 பெங்களூரில். ஒன்றுமே தெரியாதுன்னு தண்டம் அடிக்கிறது எதுக்கு? வெள்ளச்சட்டை போட்டுட்டு. இப்போ நீங்கள் எனக்கு என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். கொத்தனார் வேலை செய்வேன், டைல்ஸ் வேலை செய்வேன், இதை செஞ்சேன். நீங்கள் பார்க்குற எல்லாம் நான் செஞ்சது தான், கடையிலே வாங்க மாட்டேன். நீங்கள் கண்ணில் பார்க்குற எல்லாமே நான் செஞ்சேன். இந்த இது நினச்சோன்னு இது வெல்டிங் வேணுமா, ஆசாரி வேலை வேணுமா, கட்டட வேலை வேணுமா, இதெல்லாம் சவுண்ட் இன்ஜினியரிங் வேலை தெரியலைன்னா அதை தெரிஞ்சுக்க. தெரியாதுன்னே சொல்லாத. சொல்லுங்காமே. கீபோர்டு போடணுமா, ட்ரம் செட் அடிக்கணுமா, கித்தார் வாசிக்கணுமா, வண்டியை பிரிச்சிருவேன், காரெல்லாம் பிரிச்சிருவேன். முடியாத பட்சத்துக்கு பிரதர் கேட்பேன், தேவைப்பட்ட ஒரு பேட்டரி வண்டியை உண்டாக்கிடுவேன். மூளையை செலுத்து. சொல்லுங்காமே. தெண்டமா சாப்பிட்டு செல் நோண்டிட்டு இருக்காத. வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், எனக்கு எது தேவை உடனே செஞ்சிருவேன். இந்த இப்போ மரம் வாங்கி போட்டிருக்கேன், பில்லர்லாம் ரெடி பண்ணணும். போய் கேட்டேன், 1800 ஒரு பில்லர். பழைய பட்டையெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு கம்பியை கட்டி நானே பில்லரை போட்டு தூக்கிடுவேன். அங்கே கொண்டு போய் ஷெட்டு போடணும், காம்பவுண்டெலாம் கட்டணும். கேட்டால் 2 லட்சம் ரூபாங்கிறேன். வேணாம், வெறும் 50,000 ரூபாயில் நான் செஞ்சு முடிச்சிருவேன். சொல்லுங்காமே. சத்தமாக சொல்லுங்காமே. தெண்டமாக சாப்பிட்டு செல் நோண்டாத, எனக்கு பிடிக்காது. சாம் சார்லஸ் தான் சொல்லுவார், உழைக்க வேண்டிய காலம், உழைக்க வேண்டிய காலம். வாலிபர்களுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னே சொல்லாத. சொல்லுங்காமே. ஒரு பிரச்சனை இல்லை, உடம்பு இருக்குல்ல, போய் கொத்தனார் வேலைக்கு சேரு. 1200 சம்பளம் கொடுக்குறான், தப்பு இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்க, அப்புறம் இன்டர்வியூ எழுது, படி, ராத்திரி பாலா படி, எதையோ ஒரு பரீட்சை எழுது. வேதனையோடு தான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்காமே. மாப்பிள்ளை என்ன செய்கிறான்? ஒன்றுமே செய்ய மாட்டான், ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவான். சொல்லுங்க அல்லேலூயா. சம்பாதிங்க. ஒரு முதல்ல என்ன வேலை பார்க்குறேன்னா சொல்ல தெரியும். இவ்வளோ சம்பாதிக்கிறார், ஒரு 25,000 20,000 சம்பாதிக்க, அதையாவது சொல்லு. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. குடும்பங்களில் நிறைய குறைவுகள் காணப்படுகிறது. உங்கள் வீடு வாசலை கட்டுங்க. சொல்லுங்க ஆமென். ஒரு லெட்டின் பாத்ரூமை கட்டுங்க, ஒரு தண்ணீர் வசதியை உண்டாக்குங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்தால் ஒரு அறை கட்டி வைங்க, ஒரு கட்டில் மெத்தையை வாங்கி போடுங்க. இது எல்லாமே பார்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரே கூட்டாஞ்சோறு, ஒரே ரைஸ் மில் மாதிரி கட்டி விட்டால் பொண்ணு கொடுக்க மாட்டேன். இப்போ ரைஸ் மில்லுக்கெல்லாம் பொண்ணு இல்லை. கேட்குதா ரைஸ் மில்லு? அந்த காலத்தில் ரைஸ் மில் மாதிரி போட்டு விட்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்து தங்க கூட இடம் இருக்காது. வீட்டை கட்டுங்க, ஓட்டு வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அறையை கட்டுங்க. வந்து பார்த்து சொல்லிட்டு இன்னும் ஒரு அறை கூட இல்லை. இவங்க என்ன குடும்பம் நடத்துகிறாங்க? ஒரே கூட்டாஞ்சோறு, ஒரே ரைஸ் மில் மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு போயிட்டான். நம்ம ரைஸ் மில் மாதிரி அப்படியே வேப்ப மரத்தில் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ சொல்லுங்க ஆமென். உருவாக்குங்க. பில்ட் யோர் ஹோம். ஒரு வீட்டை கட்டுங்க, வாசலை கட்டுங்க, உருவாக்குங்க. சொல்லுங்க ஆமென். ஒரு வீடு வாசலை கட்டுங்க. ஒன்றுமே இருக்கக்கூடாது. எஸ்தர் வரணும். எப்படி வரும்? அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடு வாசலை கட்டுங்க, ஒரு அறையை கட்டுங்க, ஒரு கட்டில் மெத்தையை வாங்கி போடுங்க, ஒரு ஃபேனை போடுங்க. இதெல்லாம் பார்த்து சொல்லணும். ஒரு வீட்டுக்கு போனால் கதவே இல்லை, முன்னையும் கதவு இல்லை, பின்னையும் கதவு இல்லை. எப்படி உனக்கு பொண்ணு கொடுப்பான்? பிடிச்சி திட்டாத ஒரே திட்டிட்டு வந்தேன். லைட் இல்லை, ஃபேன் இல்லை. சொல்லுங்க. சிலருக்கு வேதனையாக இருக்குது, புத்தியே கிடையாது. கையில் 2 மோதிரம், கண்ணாடி, வெள்ளைச்சட்டை அயன் பண்ணியிருக்கு, வண்டியை தொடச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு போனால் பாய் இல்லை. அவங்க மனைவிக்கு ஆன துணி இல்லைங்க. நான் ஒன்றும் கதையெல்லாம் சொல்லலை. ஆன துணி இல்லை, உள்ளது உள் துணி வெளி துணியெல்லாம் இல்லை, வீடு விடாரு. ஆனால் வெளியே அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா 2 மோதிரம். அது என்ன கவரிங்கான்னு எனக்கு தெரியல. 2 மோதிரம், பேண்ட்டு. அங்கே பார்த்துட்டு இவருக்கு இதெல்லாம் வேதனையாக இருக்குது. ஆனால் ஒரு துணிமணி இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பிட இல்லை, தட்டு இல்லை, ஒரு லெட்டின் பாத்ரூம் இல்லை, பாய் இல்லை, உட்கார சேர் இல்லை. யாராவது போனால் உட்காரதுக்கு ஒரு சேர் இல்லை. பார்த்தா எப்படி வெள்ளைச்சட்டை அயன் பண்ணி 2 மோதிரம் கண்ணாடி போட்டு வெளியே போயிட்டுருக்காரு. நான் விசுவாசியை தான் சொல்கிறேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்தம்மா அழுகாத குறையா பிடிச்சி திட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கே வர மாட்டான். பில்ட் யோர் ஹோம். அதுக்கு பைபிளில் வசனம் இருக்குது. சொல்லுங்கள் ஆமென். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாத பாதையில், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாத பாதையில் கொண்டு போகிறதுக்கு தாய் தகப்பனுக்கு பொறுப்பு வேணும். சொல்லுங்க ஆமென். ஆமாம். பொம்பளை பிள்ளை பிறந்த அன்றைக்கி நல்ல இடத்துல இந்த பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுத்துடணும். 22 வயசுக்கு மேலே நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துடணும்னு நினைங்க. அதுக்காக திட்டமிடுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் கூட சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தையில இன்சூரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சிருக்கிறான், பேங்க்கில் வச்சிருக்கிறான். சின்ன குழந்தை பிறக்கும் போதே ஏதோ ஒரு 5000 ரூபா போட்டால் என்னென்னமோ தரேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவசியப்படுங்க. சொல்லுங்க ஆமென். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை, நான் அத்தை கூலியாக இருந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் சிஸ்டம் வச்சிருக்கிறான். 60 வருஷம் ஆகும்போது, 58 வயசு ஆகும்போது பென்ஷன் 6000 ரூபா கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட் நிறைய திட்டம் வச்சிருக்கிறான்.
நீங்கள் அத்தை கூலியாக இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். மாதம் 200 500 நீங்கள் போட்டிங்கன்னா சில ஆள் தசமாவே கொடுக்காம போடும். அப்படி நான் சொல்லலை. கர்த்தருடையதை முழுங்கிட்டு போய் நம்ம 60 வயசு மேலே இருக்கமோ இல்லையே தெரியல. கடவுளுக்குரியதை முழுங்கிட்டு அப்படி போயிடக்கூடாது. சில ஆள் அப்படி போனாலாம் இருக்குது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அத்தை கூலியாக இருப்பீங்க. அன்றாடம் வருமானம் ஏதோ வந்தால் வரும், வராட்டி போகும். மாதம் 200 500ன்னு சொல்லி இதுக்கு பென்ஷன் திட்டம் கவர்மெண்ட்டில் இருக்குது, எல்லா பேங்க்லையும் இருக்குது. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு பழக்கடையோ ஏதோ ஒரு சின்ன வேலை செய்வீங்க, கவர்மெண்ட்டில் இல்லாத வேலை. அது போய் நீங்கள் கவனித்து மாதம் 500 200 அது நீங்கள் செலுத்துவீர்களானால் சொல்லுங்க ஆமே. 58 வயசு ஆகும்போது உங்களுக்கு 7000 வருது பென்ஷன், 6000 வருது. நீங்கள் போய் மகன்கிட்ட சுருள் தோசைக்கு நிற்க வேண்டாம். மகன்கிட்ட போய் ஆம்லேட்டுக்கு நிற்க வேண்டாம். சொல்லுங்க, இன்றைக்கி மட்டன் சாப்பிட ஆசையாக இருக்குப்பான்னா அவன் ஏற்கனவே இஎம்ஐயில் இருந்துகிட்டு இருப்பான். 1000 ரூபாய்க்கு வாங்க முடியாதுப்பா, இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன், பிள்ளைக்கு பணம் கட்டிகிட்டு இருக்கேன், வடகை கட்டிகிட்டு இருக்கேன், காரு கட்டிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி மட்டன் வாங்க முடியாது, வாங்கவே முடியாதுன்றான். சொல்லுங்க அல்லேலூயா. அவனுக்கு 1000 பிரச்சனை அப்போதைக்கு இருக்கும், உங்களுக்கு 7000 ரூபா வரும். சொல்லுங்க அல்லேலூயா. கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி முறை சாரா தொழிலாளர்கள், கொத்தனார், சித்தாள், மெக்காட்டு, இரும்பு வேலை, எல்லா வேலைக்கும் சரி ஏதோ ஒரு 200 150 நீங்கள் போட்டால் அது வரும். சொல்லுங்க ஆமென். இப்படி வாழ்க்கை இதை பற்றி சிந்திங்க. பொம்பளை பிள்ளைகளுக்குன்னு சொல்லி 2 பொம்பளை பிள்ளைகளுக்குன்னு திட்டம் வச்சுருக்கிறான். தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன். 2 குழந்தை பிறந்துருச்சு, திருமணம் பண்ணி கொடுக்கலாம், என்ன செய்வேன்? சொல்லுங்க ஆமென். கவர்மெண்ட்டில் ஏதோ ஒன்று வச்சுருக்கிறேன், அது போட்டிங்கன்னா திருமண வயது வரும்போது ஏதோ ஒரு பணம் வருது. அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இருக்குது. பிரயோஜனமானது நான் போதிக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள் அல்லேலூயா. சபை மக்கள் ஆசீர்வாதத்தோடு வாழணும், நிம்மதியோடு வாழணும். ஏன் தெரியுமா நிம்மதி கெடுது? பொருளாதாரத்தினால நிம்மதி கெடும். கல்யாண வயசில் பிள்ளைகளுக்கு சரியாக கல்யாணம் ஆகலைன்னா நிம்மதி கெடும். பிள்ளைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலன்னா நிம்மதி கெடும். சொல்லுங்க ஆமென். தாமதங்களும் தடைகளும் வேதனைகளும் வந்தால் நிம்மதி கெடும். அது நீங்கள் சிந்தித்து ஆண்டவருடைய உதவியோடு நடந்து போகணும். சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கு எந்த பொறுப்புமே இருக்காது, அப்படி சும்மா போயிட்டு இருப்பாங்க, எந்த பொறுப்புமே இருக்காது. உங்கள் பிள்ளைகள் துயரப்படும். சொல்லுங்க ஆமென். பிள்ளைகள் துயரப்படும். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு கர்த்தரை நேசித்து வந்த உடனே நம்முடைய பொருளாதாரத்தை கவர்ன் பண்ணணும், அதிகாரம் செலுத்தணும். பொருளாதாரம் உங்களை இழுத்துட்டு போகக்கூடாது. பொருளாதாரத்தை உங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். இவ்வளோ தான் வருமானம், இதுக்கு இவ்வளோ செலவு, இதுக்கு இவ்வளோ செலவு, இதுக்கு இவ்வளோ செலவு, இது கர்த்தருக்கு, இது என் வயசான காலத்துக்கு. எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு ஐபியா நிற்கக்கூடாது. எல்லாத்தையும் முழுசாக பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி மசாலா தோசைக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. மசாலா தோசை சாப்பிட ஆசையாக இருக்குது பாஸ்டர், ரோஸ்ட்டு சாப்பிட ஆசையாக இருக்குது, இன்றைக்கி சிக்கன் பெரட்டினா தேவையில்லை, முரல் வாங்கினா தேவையில்லை, அது 800 ரூபா விற்கும், உங்களை வாங்க முடியாது. மகன்கிட்ட போய் நின்னா அவன் 1000 பேப்பர் வச்சுருப்பான், 1000 கணக்கான பேப்பரை வச்சுருப்பான், கடன் பேப்பர், முடியாது. சொல்லுங்க ஆமென். எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு ஐபியா நிற்கக்கூடாது, 100 ரூபாய்க்கு எதிர்பார்த்துக்கு நிற்கக்கூடாது. சொல்லுங்க ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரா? பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ணுங்க. கவர்ன் யுவர், என்ன சொல்கிறது, பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ணணும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பொருளாதாரத்தின் மேலே நீங்கள் அதிகாரம் செலுத்துங்க. சத்தியத்தை ஒழுங்காக படித்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார், தள்ளிவிடலை. தேவனேன்னு கூப்பிடும்போது குட்டி இங்கிட்டு ஆடெல்லாம் 3 குட்டி போடுது, ஒட்டகம் எத்தனை குட்டி போடுறது தெரியல, குமிக்குது. வர்த்தகரை கூப்பிடான், வித்துட்டு மூட்டை வெள்ளியும் பொண்ணுமா ஸ்டோர் பண்ணி வைங்கிறான். சொல்லுங்காமே. ஆபிரகாம் பார்த்து தாங்க ஈசா கொடுக்குறான், சகலத்தையும் கொடுக்குறான் வயது சென்ற போது. இன்னும் சில பிள்ளைகளுக்கெல்லாம் வெகுமதியை கொடுத்துட்டு போக சொல்லிட்டான், தூரத்தில் போயிருங்க, இவங்க இருந்தாங்கன்னா கலகம் வந்துடும். பிள்ளைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓகே, அதுக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி ஆச்சுன்னா கலவரம் வந்துடும். எனக்கு கூட குறைய. ஆபிரகாம் தெளிவான மனுஷன். பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் தான் இவன் சட்டை அவன் போடுவான், அவன் சட்டை இவன் போடுவான், என் தங்கச்சி என் தம்பி என் உயிர் எல்லாம் சூப்பராக வரும். சொல்லுங்க ஆமென். மனைவி பிள்ளை ஆயிடுச்சுன்னா ஏன் விட்டு எது ஓம் விட்டதுன்னு பஞ்சாயம் வந்துடும். என் பிள்ளை எங்கே பிடிக்கிறது, ஓம் பிள்ளை எங்கே பிடிக்கிறது, என் பேங்க்கில் எவ்வளவு, ஓம் பேங்க்கில் எவ்வளவு, தனித்தனியாக அக்கா வந்துடும். அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். சொல்லுங்க ஆமென். தெளிவு நமக்கு இருக்கணும். ஆபிரகாமுக்கே இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளைகள் ஈசாக்க கர்த்தர் அது வேற மாதிரி கொண்டு போனாலும் விட்டுட்டு எல்லாருக்கும் கிஃப்ட்னு பைபிள் சொல்லுது, வெகுமதிகள். சொல்லுங்க ஆமென். மொத்தமாக ரூபாயை கொடுத்துட்டு தூர தேசத்துக்கு அனுப்பிட்டான். ஏன்னா இவங்க எங்கே இருந்தால் என்ன கலகம் பண்ணிடுவாங்க, கலகத்துக்கு வந்துடுவாங்க, தூர தேசத்துக்கு அனுப்பிட்டான். நீங்களாம் போய் சேர்ந்துருங்க. ஈசாக்குடைய இயேசு வர வேண்டியது இருக்குது, ஈசாக்குடைய சந்ததி வந்து இயேசே வர வேண்டியது இருக்குது. சொல்லுங்க ஆமென். ஈசாக்கு யாக்கோபு, அதனால ஈசாக்குக்கு தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். சத்தமாக சொல்லுங்க ஆமென். இதெல்லாம் எங்கேருந்து வருது? தெளிவுலேருந்து வரணும். அவன் பார்த்துருந்தா இதை வச்சுக்க தெளிவோடு போகிறான். அவ்வளவையும் கொடுத்துவிட்டு கும்பிட்டு விடக்கூடாது. காணிக்கைக்கு ஒரு 50 ரூபா கொடுப்பா மகனே சொல்லுங்க. இந்த திருச்சி வரைக்கும் நான் போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன், போவேணாப்பா, உட்காருங்க, ப்ரெஷர் கூடிருச்சு, வரக்காப்பியை குடிச்சிட்டு இங்கே தானே உட்காந்துக்கிட்டுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். போக முடியாது, வர முடியாது. கேட்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. அதிகாரம் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஆமென். சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. உங்கள் கவர்ன் பண்ணுங்க, பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ணுங்க. பொருளாதாரம் வலிக்கு வந்தபடி இழுத்துட்டு போகாமல் கடன் படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையோட தேவனுடைய உதவியோடு நடந்து போங்க. சொல்லுங்க ஆமென். மறுபடியும் சொல்லுங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகள், தடைப்பட்ட பிள்ளைகள் அவருடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க ஆமென். திருமண விஷயத்தில் பெற்றோரோட பிள்ளைகள் ஒத்து போங்க, பெற்றோரோட இணைந்து செல்லுங்க. அதுதான் உங்களுக்கு சமாதான ஆசீர்வாதம். பெற்றோரோட இணைந்து வித் தேர் கன்சர்ன்,
பெற்றோருடைய ஆலோசனை, அன்பு, பாசம் எல்லாம் இணைந்து போங்க. அது உங்களுக்கு சமாதானம், ஆசீர்வாதம். சொல்லுங்க ஆமென். என் கண்ணுக்கு பிரியம்னு ஓடிட்டு இருக்காது. என் கண்ணுக்கு பிரியம் அதெல்லாம் பிற்காலத்துக்கு சரிப்படாது. தாய் தகப்பன் குடும்பத்தோடு இணைந்து அந்த கன்சர்னோடு போங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.